இங்கே டிஷர்ட். ஹாய், இது சும்மா ஒரு வீடியோவாக எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதை ஆதாயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ டேட் வேறு கொஞ்சம் வந்துட்டு என்ன டேட் அப்படின்னா மைக்கேல் ஜாக்சனோட பயோகிராஃபி வந்து எனக்கு வந்து நல்லா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனுக்கான கனெக்ஷன் என் கூட நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி வீடியோ சின்னதாக அவருக்கான ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் யூடியூப்பில் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஓகே, பெருசாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட சின்ன வயசுலலாம் ஒன்றும் பெருசாக எனக்கு எதுவுமே அவரை பற்றி எதுவுமே தெரியாது. ரொம்ப ரொம்ப பையன் சின்ன. அப்போ வந்துட்டு ஒரு 2006-07 கிட்ட தான் வந்துட்டு பெருசாக தெரிய வருது. இந்த தே டோன்ட் ரியலி கேர் அபௌட் அஸ்ங்கிற ஒரு சாங்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மீன்ஸ் எங்களோட சீனியர்ஸ் எப்படி சொல்கிறது, என்னோட பெரிய பசங்கள்லாம் வந்து எங்கள் ஏரியாவில் இருப்பாங்க. அந்த பாட்டு வந்து கேட்கும், அந்த சவுண்ட் மட்டும் கேட்கும். ஸோ இது மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு அந்த மைக்கேல் ஜாக்சனோட இன்ட்ரோவே கிடைக்குது. எனக்கு மைக்கேல் ஜாக்சனை பற்றி தெரிய வருது. எனக்கு அந்த பாட்டெல்லாம் வந்துட்டு எனக்கு புரியாது. அப்போ புரியாது, இப்போ ஏதோ கொஞ்சமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு மைக்கேல் ஜாக்சனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அது போக அதுக்கப்புறம் அவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கிறதுனால அவரை பற்றிலாம் நிறைய சொல்லுவாங்க. சின்ன வயசில் அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த மாதிரி, அவர் வந்து இவ்வளோ பெரிய கிங் ஆஃப் பாப். கிங் ஆஃப் பாப் அப்படிங்கிறவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அவரோட கான்சர்ட் வீடியோஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் பார்த்துது. ஆனால் வந்துட்டு அது ரொம்ப சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே கேட்டு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு 2009 அந்த மாதிரி டைம் கிட்ட வந்துட்டு நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் போயிட்டேன். ஆனால் பாட்டை பற்றி எனக்கு போக புரியாது. அந்த அளவுக்குலாம் எனக்கு இந்த நாலேஜ்லாம் கிடையாது. பேசாதடா, படிக்காத, தற்கொலை கேட்பேன். எனக்கு அப்புறம் வந்துட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் டைமில் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த டைம் தான் நினைக்கிறேன், நாட் ராங், மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் யாருன்னே தெரில. அவரோட பாட்டு 2-3 தான் கேட்டிருக்கேன். இருந்தாலும் எனக்கு அது இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாருன்னு நல்லா பாட்டு, அவர் பாட்டெல்லாம் இனிமேல் நமக்கு வராதோ. நான் அந்த டைம் சின்ன வயசில் இருந்ததுனால இனிமேல் அவர் பாட்டெல்லாம் நம்மளால கேட்க முடியாது. அந்த மாதிரி அவர் இனிமேல் பாட மாட்டார். நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா, பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்க மாட்டேன். டெய்லி நமக்காக பாடுவார் அவர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த பாட்டு கேட்கல. பாட்டு அதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்டாருன்னு சொன்னதுக்கப்புறமா வந்துட்டு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அப்படின்னு. அதுக்கப்புறமாவும் வளர ஒரு 5th 6th கிட்டலாம் நான் என்னோடய ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் போட்டிருப்பேன். முடிஞ்சால் அதை எடுத்து போடுறேன். அதுலலாம் வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனோட போஸ்டர்ஸ்லாம் வச்சுட்டு என்னோடய ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ணி, ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரேஸ் வந்து அப்போவுமே எனக்கு இருந்தது. அப்புறம் வளர ரொம்ப போக காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனோட பேர்கள் வந்து அடிப்படும். ஒரு சார் வந்து எனக்கு வந்துட்டு மைக்கேல் ஜாக்சனை பற்றி பேசுவார். ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸு. ஸோ அந்த டைமில் கேட்பாங்க, மைக்கேல் ஜாக்சன் பாட்டு இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு பாட்டு தான் வந்துட்டு யூ ஆர் நாட் அலோன். அது வந்துட்டு பயங்கர ஒரு பெரிய ஹக்காக இருந்தது எனக்கு அந்த பாட்டு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பாட்டு.
அந்த பாட்டு அப்பப்போ அடிக்கடி நைட் கேட்குறது. அதுக்கப்புறமா வந்து போக போக ஹீல் த வேர்ல்டுனா நம்ம இப்போ கேட்குறோம், இப்போ போர் நடந்துட்டு இருக்கிறப்போ கேட்குறோம் அப்படின்னா அந்த பாட்டோட விஷனே வேற. அது அப்போ இருந்து, அதாவது ஒரு இவ்வளவு கான்ஸ்டண்ட்டாக நம்ம பாட்டு சும்மா பாட்டுன்னு பண்ணாமல் அந்த பாட்டில் இவ்வளோ விஷயங்கள் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காருல்ல மைக்கேல் ஜாக்சன். இஸ் ரியலி கிரேட். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சும்மா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும். அவரை பற்றி அவருக்கான ஒரு சின்ன வீடியோ, அவருக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன, அந்த மாதிரியான வீடியோவாக மட்டும்தான் இது இருக்கும். இதில் நான் ஒன்றும் பெரிய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறதில்ல, எதுவுமே கிடையாது. சும்மா இது ஒரு வீடியோ, அவ்வளோதான். நான் அவரோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டெல்லாம் நிறையவே இருக்குது. டேஞ்சரஸ் பிடிக்கும். ஸோ தே டோன்ட் ரியலி கேர் அபௌட் அஸ், அது ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்மூத் கிரிமினல். அது கேட்காத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த நேமில் பயங்கர பிக். நான் சின்ன வயசுலேயே ஸ்மூத் கிரிமினல் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பாட்டு சின்ன வயசில், ஸ்மூத் கிரிமினல் அப்புறம் வந்துட்டு தே டோன்ட் ரியலி கேர் அபௌட் அஸ் தான். இந்த 2 பாட்டுமே மேசிவாக இருக்கும். எனக்கு அந்த டைமில் கேட்குறப்போ எனக்கு ஒன்றும் புரியாது, இருந்தாலும் நான் ஏதாவது பண்ணி பாடிட்டு இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாவும் மைக்கேல் ஜாக்சன் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் கான்சர்ட் வீடியோஸ்லாம் அப்படி இப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமாவும் அவரோட டான்ஸ் வந்து சான்ஸே கிடையாது. பயங்கரம். அது அந்த டான்ஸ்ன்னு மட்டும் இல்லாமல் ஸ்பான்டேனியஸாக நிறையா பண்ணுவார். நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு வேளை இந்த இது மிஸ் ஆச்சுன்னா அதை அப்படியே ஸ்பான்டேனியஸாக மாற்றுறது, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ விஷயங்களை வந்துட்டு பாட்டு பாடுறதுங்கிறது ஒரு கஷ்டம். அது போக அதில் டான்ஸ், அந்த டான்ஸ்லேயும் நம்ம திடீர்னு மிஸ் ஆகிட்டோம்னா நம்மளாம் டென்ஷன் ஆகிடும் ஸ்டேஜில். ஆனால் இது வந்து அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக மைக்கேல் ஜாக்சனோட அந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு அடிக்கடி மைக்கேல் ஜாக்சனுங்கிறது, அதாவது ஒரு வருஷத்தில் அடிக்கடி அந்த வார்த்தைகள் வந்துடும். மைக்கேல் ஜாக்சனுங்கிற மைண்டில் வந்துடும். ஸோ அவர் பர்த்டேக்கு சில சும்மா ஸ்டோரி போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவரோட அந்த பயங்கரமான கிரேஸ் இருந்த டைமில் நம்ம இல்லை. இருந்தாலும் இந்த டைம்லையும் அவரோட கிரேஸை பார்க்கும்போது ரொம்ப இமோசிவாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். நான் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து 21 நினைக்கிறேன். 24 படம் வந்துடும். இந்த வீடியோ 24 தான் வரும். எடிட் பண்ணி பொறுமையாக தான் போகணும். அது இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான். ஒரு பாட்டு, மைக்கேல் ஜாக்சனோட பாட்டு ஒன்று பாடுறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? The government don't wanna see, but if was living, he wouldn't let this be. No, skin and dead, can everybody call back, litigation, speculation, everybody litigation, beat me, bash me, you can never trash me, hit me, you can never get. All I wanna say is that they don't really care about us. அவ்வளோதான். வேற என்ன பேசுறது? வேற ஏதாவது இருக்குதா பேசுறது? சும்மா மைக்கேல் ஜாக்சனை பற்றி யார்கிட்டயாவது பேசினேன் அப்படின்னா எப்படி பேசணும், அந்த மாதிரி தான் இந்த வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி சும்மா யூடியூப்பில் வச்சுப்போம். மேபி ஃப்யூச்சரில் நம்ம பார்க்குறப்போ நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்காக. அவ்வளோதான், அதுக்காக தான். அவ்வளோதான். இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். பை பை. அவரை மாதிரி டான்ஸ் ஆட ட்ரை பண்ணியிருக்கேன், நிறையாவே ட்ரை பண்ணியிருக்கேன். அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு நிறைய ட்ரை பண்ணுவேன். அதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அச்சீவ் பண்ணுறதுக்குலாம். ரொம்ப பெருசாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் எனக்கு தெரியுமே தவிர வேறு எதுவுமே பெருசாக இமோஷனாக எனக்கு எதுவும் தெரியாது. நீ பெரிய ஃபேன்ரா, அவனுக்கு டெடிகேஷனை நீ நல்லா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம். மூன் வாக் அதை பற்றி கொஞ்சம் தெரியும், எப்படி பண்ணணும் அந்த மாதிரி தெரியும். மற்றபடி பாடல்கள் தெரியும். ஆனால் மைக்கேல் ஜாக்சன் ஸ்பீக் அது நல்லாவே தெரியும். கிங் ட்ரெஸ் அதுக்காகவே எடுத்து வந்து உட்காந்துருக்கேன். யா இதுதான் பேசணும்னு நினச்சேன். இதுதான் நிறையா சொல்லணும்னு நினச்சேன். நிறையா கொட்டி வச்சுருக்கேன் வீடியோவில். நிறையா மைக்கேல் ஜாக்சனோட மெமரிஸாக என் மைண்டில் நிறைய இருக்குது. மைக்கேல் ஜாக்சனை பற்றி இன்னும் நிறைய இது சொல்லாமல் கூட விட்டுருந்துருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தான் வீடியோவில் இருக்க போது. வேறு இன்னும் மைக்கேல் ஜாக்சன் என்ன இருக்குது?
ஆ